ஹாய் மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் ஏர்லியராக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு குளிச்சதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடியே மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கு. அதனால் அது கரெக்ட் பண்ணி வர வரைக்கும் கையில் தான் துவைக்கணும். அப்படி துவைக்கிற பட்சத்தில் நான் என்ன செஞ்சுப்பேன், அழுக்கு துணி ரொம்ப அழுக்காக இருக்கிறது தனியாகவும் ஒரு அளவில் இருக்கிறது தனியாகவும் பிரிச்சுப்பேன். ஸோ ஈஸியாக இருக்கிறத குளிக்கிறதுக்கு முன்னாடியே துவைச்சாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடியே துவைச்சிட்டு தான் நான் குளிக்க ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டேன். பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரொட்டீன் ஒர்க் தானே, நிறையா இப்போ தானே நம்ம 2-3 வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். இப்போ தான் அப்படி அங்கங்கே திங்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேயும் வச்சுட்ருக்கோம். இன்னுமே செட் ஆகலை. ஸோ கொஞ்ச நாள் எடுக்கும் செட் ஆகிறதுக்கு. பழைய வீட்டில் ஒரு 3 வீடு மாற்றினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 வீடு மாற்றும் போதும் நான் மண் விளக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடு மாற்றும் போது ஒரு பெரிய மண் விளக்காக யூஸ் பண்ணி, மண் விளக்கில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வீட்டில் பெரிய மண் விளக்கு தான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மாற்ற வேண்டியது வந்துச்சு இல்லையா. ஸோ செகண்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த விளக்கை அங்கேயே விட்டுட்டு வர சொன்னாங்க. விளக்கை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது, விட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை விட்டுட்டு செகண்ட் வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி அகல் விளக்கு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தேர்ட் வீடு, அப்புறம் ஃபோர்த் வீடு. இது ஃபோர்த் வீடு தானே, அது ஸ்டோரி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபோர்த் வீடு தான் இது. ஸோ எனக்கு இப்படி விளக்கு வாங்கி வாங்கி எனக்கே ஒரு மாதிரி அங்கங்கே விட்டுட்டு வரும் இல்லையா. ஒரு வீட்டில் ரெகுலராக இருந்து ஒரு விளக்கில் ஏற்றுன மாதிரியே இல்லை. ஸோ இந்த வீட்டுக்கு வந்த உடனே சரி பார்க்கலான்னு சொல்லி ஒரு குட்டியோண்டு விளக்கில் தான் நான் விளக்கேற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு அளவில் செட் ஆகிடுச்சு இல்லையா. செட் ஆகிடுச்சு. ஸ்டோரி தெரியும் இல்லையா உங்களுக்கு, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் ஏன் நான் 4 வீடு மாற்றினேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு விளக்கு வாங்கலான்னு எங்களுக்கு ஐடியா இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு பூஜை எல்லாம் மறுபடியும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இப்போது வாடகை வீடுன்னு சொன்னாலும் நமக்கு நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் ஃபேஸ் பண்ணுறேன்னா இல்லை எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நிஜமாகவே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சொல்லி கரெக்டாக ஆயாச்சு. இப்போ இந்த வீட்டில் செட்டில் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீட்லேயாவது ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 4 இயர்ஸாவது கண்டினியூஸாக இருக்கணுன்றது தான் எங்களோட பெரிய இதாக இருக்குது. அப்புறம் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது பாரு. ஜாராவோட பொம்மையெல்லாம் அப்படியே அழுக்காயிடுச்சு. நான் 4 வீடு மாற்றும் போது சும்மாவை சொல்ல வேண்டும், ரொம்ப அழுக்காக்கி வச்சுருக்கான். அப்போ கிச்சனும் ஒரு மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அழகாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு கிச்சன் என்றைக்குமே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் அந்த இடத்துல வேலை செய்யவே தோணும். அப்புறம் இங்கே கபோர்டில் சாமியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே நான் சொன்ன மாதிரி குட்டியூண்டு விளக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் போய் விளக்கு வாங்கிட்டு நான் பூஜை செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.